ஆயுள் குறைவாக உள்ளவர்களை நீண்ட ஆயுளோடு வாழ வைத்ததும் மாண்டவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வரச் செய்த தலங்களுமாக பல தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இந்த ஆலயங்களை புராணங்களும் அந்த ஆலய தல வரலாறுகளும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நம்முடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அந்த ஆலயங்களுக்கான திருமுறை திருப்பதிகங்களை தொடர்ந்து படித்து வந்தால் கூட பலன் கிடைக்கும் என்கின்றார்கள். சரி, தமிழகத்தில் உள்ள ஆயுளை அதிகரிக்க செய்யும் ஆலயங்கள் சிலவற்றை பார்க்கலாம். திருக்குறுக்கை அல்லது குறுக்கை வீரேட்டேஸ்வரர் கோயில் என்பது அப்பர் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும். இக்கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை வட்டத்தில் உள்ளது. யோக தட்சிணாமூர்த்தியின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியால் மன்மதன் எரிந்து சாம்பலாக விழுந்த இடம் திருக்குறுகை. இங்கு காமதகன வீரேட்டேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. மன்மதனின் மனைவி ரதி திருக்குறுகையில் வீட்டிருக்கும் இறைவனை பூஜித்து கணவனுக்கு உயிர் கொடுத்தருமாறு வேண்டினாள். அதன்படி மன்மதனை ரதியின் கண்களுக்கு மட்டுமே புலப்படும் வகையில் ஈசன் உயிர்ப்பித்து அருளினார். இந்த திருத்தலம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளது. அடுத்து ஆயுள் தோஷம் நீக்கும் திருத்தலம் திருக்கடையூர். இந்த திருத்தலமும் மயிலாடுதுறைக்கு அருகில்தான் இருக்கிறது. இங்கு கால சம்ஹார வீரேட்டேஸ்வரர் கோவில் கொண்டிருக்கிறார். 16 வயதில் இறப்பான் என்று எழுதப்பட்ட மார்கண்டேயனின் உயிரை பறித்தவன் தான் யமதர்மன். ஆனால் மார்கண்டேயன் தஞ்சமடைந்ததோ இத்தல ஈசனின் திருவடியை. காலனில் வீசிய பாசக்கயிறு மார்கண்டேயனோடு சிவலிங்கம் மீது விழ விழுந்திருந்த ஈசன் யமதர்மனை காலால் உதைத்து சம்ஹாரம் செய்தார் என்கிறது தல வரலாறு. அடுத்து ஆயுள் தோஷம் நீக்கும் திருத்தலம் திருவாரூர் அருகில் உள்ளது. கன்றை இழந்த தாய்ப்பசு ஒன்று ஆராய்ச்சி மணியை அடித்து நீதி கேட்டது. நீதி எல்லா உயிர்களுக்கும் பொது என்பதை உணர்ந்த மனுநீதி சோழ மன்னன் தவறு செய்த தன் ஒரே மகனை தேர் சக்கரத்தில் இட்டு மரண தண்டனையை கொடுக்க உத்தரவிட்டான். ஆனால் அந்த தண்டனையை நிறைவேற்ற யாரும் முன்வரவில்லை. அதனால் சோழ மன்னனே தன்னுடைய தேரின் காலில் மகனை படுக்க வைத்து அவனை கொன்றான். அப்போது தந்தை தாய் சே என முன்னூறு கொண்ட தியாகேசன் அங்கு திருக்காட்சி கொடுத்து இளவரசன் கன்று இருவரையும் உயிர்ப்பித்து அருளினார். இந்த தியாகேசர் அருளும் ஆலயம் திருவாரூர் தியாகேசர் திருக்கோவிலாகும். திருமருகள். இந்த தலத்தில் மாணிக்கவண்ணர் திருக்கோயில் உள்ளது. இதுவும் ஆயுள் தோஷம் நீக்கும் திருத்தலம். இங்கு இரவும் பகலும் ஈசனையே எண்ணி வாழ்ந்த ஒரு வணிகப் பெண் இருந்தால் அவளது முறை மாப்பிள்ளை ஒரு முறை பாம்பு தீண்டி இறந்து போனான். அவனை இத்தல இறைவனை வேண்டி திருஞான சம்பந்தர் உயிர்ப்பித்து தருளினார். மேலும் அவர்கள் இருவருக்கும் திருமணமும் செய்து வைத்தார். திருவாரூர் அருகே உள்ளது திருமருகள்.